பெரியபாளையம் போயிட்டு சுவாமி தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு பவானி அம்மனை நல்லா வேண்டிட்டு வெளியே வந்துட்டோம். கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாலே பிரிதியம்மா வீடு வந்துடும். ஸோ அடுத்ததான் நாங்கள் பிரிதியம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே ஒரு பையா கடையில் சமோசாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த பையாவும் நல்லா தாராளமாக ஸ்வீட் சட்னி கார சட்னின்ட்டு நிறையவே கொடுத்துருந்தாரா. ஸோ அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு எங்கே போனாலுமே நைட்டி போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் போகும்போது ட்ரெஸ் எதுவுமே ஸ்பேருக்கு எடுத்துகிட்டு போகல. ஸோ பிரிதியம்மா கிட்டே இருந்து ஒரு நைட்டி வாங்கி போட்டாச்சு. இந்த நைட்டி இல்லாமல் எனக்கு ஒரு டே கம்ப்ளீட்டே ஆகாது. சாட்டர்டே ஈவினிங் டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு நல்லா காரசாரமான சமோசாவையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு வெளியே வரும்போது தான் இதை பார்த்தனே. அவ்வளோ நேரம் நான் இதை கவனிக்கவே இல்லை. பிரிதியம்மா வீட்டு மாமரத்தில் கீழவே மாங்காய் இவ்வளோ அழகாக குண்டு குண்டாக காய்ச்சி தொங்குது கொத்து கொத்தா. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் நானும். இது நைட் டைமில் பார்க்கும்போதே மரத்தில் இவ்வளோ காய் இருக்க மாதிரி இருக்குது. டே டைமில் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் காலையில் இருக்க வெயிட் பண்ணி வர பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாங்காவை. இந்த குண்டு குண்டு மாங்காய்லாம் மாம்பழம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி மாங்காவாக பறித்து கொடுத்துட்டாங்க. குழம்புலாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ இது மாம்பழத்துக்காக வெயிட் பண்ணுது. மாம்பழம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும்ல. ஸோ அதனால இதை அப்படியே விட்டு வச்சாச்சு. இந்த மாமரத்தையே ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா நல்லா சுட சுட இட்லியும் வடகரியும் செஞ்சு வச்சுருந்தாங்க பிரிதியம்மா. அதை ஒரு கட்டியாச்சு. பாடி ரொம்ப டயர்டானதுனால ரொம்ப ஸ்லோ மோஷனில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தூங்கி எழுந்து காலையில் பிரிஸ்காக பார்க்கலாம். பாய்.